ஏடிஎம் சேவைகளை பாதுகாப்பாக பயன்படுத்துவதற்கு இந்த விஷயங்களை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஏடிஎம் மோசடி தொடர்பா தினமும் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது தொடர்பான செய்திகள் வந்தா ஸ்கிப் பண்ணாம மறக்காம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு மோசடி நடக்கும் சூழல் வந்தா முன்னெச்சரிக்கையா தப்பிக்கவும் முடியும். உங்களுடைய ஏடிஎம் பாஸ்வேர்டை 4-5 மாதங்களுக்கு ஒரு முறை மாத்துங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், பிறந்த வருடம் அல்லது தேதி போன்ற விஷயங்களை பாஸ்வேர்டா வைக்க வேண்டாம். அது போல பாஸ்வேர்டை எங்கேயும் எழுதி வைக்கிறதோ மொபைல்ல சேவ் பண்ணி வைக்கிறதோ பண்ணவே பண்ணாதீங்க. உங்க ஏடிஎம்ல நீங்க ஒரு மாசத்துக்கு அல்லது ஒரு நாளைக்கு அல்லது ஒரு முறைக்கு எவ்வளவு பணம் எடுக்க முடியும்னு நீங்களே நிர்ணயம் செய்யலாம். பெரும்பாலான வங்கிகள் இந்த சேவையை வழங்குறாங்க. ஒருவேளை உங்க கார்டுல யாரேனும் பணம் எடுக்க முயற்சி பண்ணா இதன் மூலமா அதிகமான தொகை திருடு போறதை தவிர்க்கவும் முடியும். உங்களுடைய ஏடிஎம் அல்லது பேங்கிங் தொடர்பா வங்கிகள் எப்போதுமே மெசேஜ் லிங்க் எதுவும் அனுப்ப மாட்டாங்க. அப்படி வங்கி பெயர்ல ஏதேனும் லிங்கோட மெசேஜ் வந்தா அதை கிளிக் பண்ணாதீங்க. அது போலி மெசேஜ். அதே மாதிரி எந்த வங்கி அதிகாரியும் உங்க நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு, ஏடிஎம் பின் நம்பர் கேட்கவும் மாட்டாங்க. அப்படி ஒருத்தர் கேட்டா கண்டிப்பா அது வங்கி அதிகாரி கிடையாது. ஏடிஎம்களை பயன்படுத்தும் போது வங்கிகள்ல இருக்கிற சென்டர்லயே பணம் எடுங்க. மற்ற இடங்கள்ல காட்டிலும் இங்க பாதுகாப்பு அதிகம். ஏதாவது தவறு நேர்ந்தாலும் ஆதாரங்களோட உடனடியா வங்கியில போய் புகாரும் அளிக்க முடியும். உங்க வங்கி கணக்குல இருக்கிற பணத்தை பாதுகாக்க கண்டிப்பா இந்த விஷயங்களை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. உங்க குடும்ப நண்பர்களுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.